ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவும் சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இங்கே ஃபிங்கர் விட்டு அப்படியே உள்ளே போய் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் பன்னீர் எடுத்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பன்னீர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் லெமன் போட்டுக்கணும். கொஞ்சம் லெமன் போட்ட உடனே கொஞ்சம் ஓமம் போடணும். ஓமம் போட்ட உடனே இந்த பன்னீர் மசாலாவை நல்லா ரவுண்டாக பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மாவை கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அந்த ரவுண்டான பன்னீரை உள்ளே போட்டுடணும். அந்த ஃப்ளாட்டான மசாலாக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி. அப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஃப்ளவரில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஆட்டணும். நல்லா ஆட்டின உடனே அந்த உள்ளே நல்லா இருக்கும். உள்ளே அந்த பன்னீர் நல்லா மசாலாலாம் நல்லா இருக்கும். இன்புட்டு சூப்பராக. அப்புறம் நல்லா அந்த மாதிரி ஆட்டினே இருக்கணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அந்த மாதிரி ஆட்டி அந்த பன்னீரோட ஆட்டின பன்னீரை எடுத்து தவாவில் போட்டுடணும். தவாவில் போட்ட உடனே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த சைட், ஒரு 2 மினிட்ஸ் அந்த சைடு மாதிரி பண்ணினே இருக்கணும். எப்போவுமே குக் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கீ போட்டுக்கணும் ஈச் சைடுக்கு. கொஞ்சம் கீ போட்ட உடனே நல்லா ப்ரௌன் கலரில் பாக்கெட்ஸ் மாதிரி வரணும். நல்லா பாக்கெட்ஸ் வந்தோடனே நல்லா கீ போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் வீட்டில் பண்ண தயிர் எடுத்து போட்டுக்கணும். நல்லா ஏடாக இருக்கும் A2 மில்க்கு. அப்புறம் கொஞ்சம் பெப்பரெலாம் சால்ட்டாக போட்டுக்கணும். சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கணும். சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பா ஃப்ரெண்டு அந்த ஊறுகாய் விஜயவாடாலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். சாப்பிட்ட போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் தான் சாப்பிட்றேன். அதை எப்படி சாப்பிட்ற பாருங்கள். கொஞ்சம் கொடிக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அது தயிரில் போட்டு சாப்பிட்றேன். ஐயோ சூப்பராக இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுங்க. ஹாவ் அ நைஸ் லைஃப். Bye.